தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. மற்றும் ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம். ராஜேந்திர பாலாஜி வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு பின்னணியும் விவரிங்க வெங்கடேசன். வணக்கம். ஆவி நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதான முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கு சிபிஐக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக KT ராஜேந்திர பாலாஜி சார்பில் வழக்கறிஞர் வேலன் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பங்கஜ் மித்தல், SN பாட்டி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடந்த பிப்ரவரி 4, 28 மற்றும் மார்ச் 25ஆம் தேதிகளில் எழுதிய கடிதங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தெரிவிக்குமாறு, பிரமாண பத்திரத்தின் வாயிலாக தெரிவிக்குமாறு தமிழ்நாடு ஆளுநர் முதன்மைச் செயலாளருக்கு உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் அவர் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்த வழக்கு தொடர்பாக 400 பக்கங்களுக்கும் மேற்பட்ட அந்த குற்றப்பத்திரிகையின் மொழியாக்கம் இன்னும் தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். இதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் 2 வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிகை ஆவணங்களின் மொழியாக்கத்தை தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு வழங்க அனுமதித்ததுடன் மொழியாக்க ஆவணங்கள் கிடைத்தவுடன் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக குற்ற வழக்கு தொடரும் இசைவாணை குறித்த முடிவை ஆளுநர் உடனடியாக எடுப்பார் என எதிர்பார்க்கிறோம் என்றும் தெரிவித்து இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைத்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.